இந்த மலையோட மேற்பகுதியில யார் இருக்கான்னு பார்க்குறீங்களா? இந்த மேற்பகுதியில சொர்ணலிங்கேஸ்வரர் இருக்கார். ஒரு குன்று போன்ற சிறிய மலை, பசுமையான சூழல். இங்க தான் அழகிய சொர்ணலிங்கேஸ்வரர் இருக்கார். இந்த ஆலயம் எங்க இருக்குன்னா, சென்னை வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் போற ரோட்ல, கண்டிகையில் இருந்து ரைட் சைடுல நல்லம்பாக்கம்ங்கிற ஒரு ஊர்ல இருக்கு. மலையிலிருந்து நீங்க ஏறும்போது பாதை சற்று கரடுமுரடா இருக்கும். ஏரியாவுடன் நீங்கள் பார்ப்பது சிறிய நாகதேவதைக்கான கோவில். நாகதேவதைகளை வழிபட்டு மலையை மீண்டும் ஏறினால் நீங்கள் இடதுபுறம் பிள்ளையாரையும் வலதுபுறம் முருகனையும் தரிசிக்கலாம். நீங்கள் எத்தனையோ சிவாலயங்களுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்திருப்பீர்கள். இது போன்ற ஆலயத்திற்கு வரும்பொழுது உங்களுக்கு மிகுந்த மன அமைதியும் நம்பிக்கையும் கிடைக்கும். தொடர்ந்து படியேறி மேலே வந்தால் உங்கள் எதிர்ப்புறம் ஒரு பாறை லிங்கம் போன்று காட்சியளிக்கும். அழகிய திருநீர் பூசப்பட்டு பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து மேல் நோக்கி நடந்து வந்தால் பாதை சற்று கடினமாக இருக்கும். மிக கவனத்துடன் வர வேண்டும். அப்படி சற்று தூரம் வந்த பிறகு நீங்கள் வடிவானந்த சித்தரின் ஆலயத்தை வந்தடையலாம். வடிவானந்த சித்தர் அவர்கள் சுமார் 100-150 ஆண்டுகளுக்கு முன்பு நல்லம்பாக்கத்தில் வாழ்ந்த ஒரு மாபெரும் சித்தர். அந்த சித்தர் அவர்கள்தான் இந்த மலையின் மீது உள்ள சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக கூறப்படுகிறது. வடிவானந்த சித்தரை மனமுருகி வணங்குங்கள். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். உங்களுக்கு வேண்டிய வரத்தை அருள்வார். அவரை வணங்கிய பின்பு வலதுபுறமாக நடந்து சென்றால் சொர்ணலிங்கேஸ்வரர் இருக்கும் இடத்தை வந்தடையலாம். சென்னைக்கு மிக அருகில் இது போன்ற ஒரு சிவாலயம் இருப்பது பெரும்பான்மையோருக்கு தெரியாது. அனைவரும் தெரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளி. எப்படி அரண்மனையில் ராஜா மிக கம்பீரத்துடன் வீற்றிருப்பாரோ அதுபோன்று இந்த சிறிய மலை மீது ஒரு பெரிய மகாராஜாவாக நம்முடைய சொர்ணலிங்கேஸ்வரர் வீற்றிருக்கிறார். மலையின் முகப்பில் இருக்கும் சொர்ணலிங்கேஸ்வரருக்கு எதிரில் நந்தி தேவர் அழகாக இருக்கிறார். பின்புறத்தில் ஒரு பெரிய விளக்கு அணையா விளக்காக இருந்து கொண்டிருக்கும். ஐயனுக்கு முன்பு சிறிய வடிவிலான அம்பாள் சிலை ஒன்று உண்டு. நீங்களும் ஒரு முறை நல்லம்பாக்கத்தில் இருக்கும் இந்த சிவாலயத்திற்கு வந்து செல்லுங்கள். ஈசனின் அருளை பெறுங்கள்.